சிந்திக்க ஒரு கதை. ஓவியன் ஒருவன் இருந்தான். அந்த ஓவியனுக்கு இந்த உலகத்திலேயே தனக்கு நிகரான ஓவியன் யாருமே இல்லை என்ற கர்வம் மிகுதியாக இருந்தது. அந்த ஓவியன் அந்த நாட்டினுடைய அரசவை ஓவியனாக இருந்ததில் அந்த நாட்டு மன்னனுக்கும் மிகப்பெரிய கர்வம். உடனே ஒரு நாள் அந்த மன்னன் ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றான். என் நாட்டு ஓவியனோடு போட்டியிட்டு தன்னை நிரூபிக்க எந்த நாட்டு ஓவியனாவது தயாராக இருந்தால் வாருங்கள் என்று. உடனே சீன நாட்டில் இருந்து ஒரு ஓவியன் வருகின்றான். உடனே இப்பொழுது இந்த மன்னன் என்ன செய்கின்றான், இந்த இருவருக்கும் மிகப்பெரிய ஓர் அறையை தனித்தனியாக ஒதுக்கி கொடுக்கின்றான். 6 மாத கால அவகாசமும் கொடுக்கின்றான். 6 மாத காலம் முடிவடைகின்றது. ஓவியத்தை பார்ப்பதற்கு மிகவும் ஆவலோடு மன்னன் மக்களையும் அழைத்து கொண்டு செல்கின்றான். முதலில் தன்னுடைய நாட்டு ஓவியனினுடைய ஓவியத்தை பார்க்குற அந்த ஓவியத்தை பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறாங்க எல்லாருமே. அரசனுக்கோ கர்வம் இன்னும் மிகுதியாகின்றது. இப்ப சீன நாட்டு ஓவியனினுடைய ஓவியத்தை பார்க்கறதுக்கு ஆர்வம் அதிகமாகி சீன நாட்டு ஓவியனினுடைய ஓவியம் இருந்த அறைக்கு போறான். அங்க அந்த ஓவியத்தினுடைய திரைச்சீலையை விளக்குறாங்க. எந்த விதமான ஓவியமுமே கிடையாது. உடனே இந்த மன்னன் கேட்கின்றான், என்ன இது மோசடி, ஓவியமே வரையல, 6 மாத கால அவகாசம் உனக்கு கொடுத்தன, நீ என்ன செய்த அப்படின்னு கேட்கிறான். உடனே சீன நாட்டுக்காரன் சொல்றான், 6 மாத காலமாக நான் இந்த சுவரையே தீட்டி தீட்டி கண்ணாடியாக மாற்றினேன் அப்படின்னு சொல்றான். உடனே மன்னர் சொல்றாரு, கண்ணாடி எப்படி ஓவியமாகும் அப்படின்றார். உடனே அந்த சீன நாட்டு ஓவியன் விளக்குகின்றான், என்னுடைய ஓவியம்தான் உண்மையான ஓவியம், என் ஓவியம் உண்மையை மட்டுமே காட்டும். ஆனால் உன்னாட்டு ஓவியனினுடைய ஓவியம் பொய்யை மட்டுமே காட்டும். ஏனா அது உண்மையின் நிழல் மட்டுமே. என்னுடைய ஓவியம் உயிரோட்டமுடையது, உன்னுடைய இந்த ஓவியமானது பிணத்திற்கு சமமானது. என்னுடைய ஓவியம் மாறிக்கொண்டே இருக்கும், அது எல்லைகள் அற்றது. ஆனால் இந்த ஓவியம் மாறவே மாறாது. ஏனா இது ஒரே ஒரு வடிவம் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த உண்மையை புரிந்து கொண்ட அந்த மன்னன் தலை குனிந்து நிற்கின்றான். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரினுடைய மனமுமே இதே மாதிரிதான், கண்ணாடி போன்றது. சுவராக இருந்தால் கூட அந்த மனதை கண்ணாடியாக பட்டை தீட்ட நாம் ஒவ்வொருவராலும் முடியும். ஏன்னா நாம ஒவ்வொருத்தருமே இந்த உலகத்துல ஒவ்வொரு ஓவியர்கள் தான்.